பி குட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மே 21ஆம் தேதி தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நாள் ஏன் உருவாச்சு, இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு கோர சம்பவம், அதனால் ஏற்பட்ட பல விபரீதமான விளைவுகள், பல உயிரிழப்புகள், இந்த சம்பவங்கள் தான் இந்த ஒரு நாள் கடைபிடிக்கப்படுறதுக்கான காரணம். அது என்னென்ன, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த நாள் வந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது மனித வெண்டிகுண்டில் சிக்கி அவரோட உயிர் பிரிஞ்சுது. இந்த சம்பவம் தான் இந்த ஒரு நாள் உருவானதுக்கான காரணமும், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்தப்போ அங்கே இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரோட கேமராவில் கடைசி வினாடிகள் எல்லாமே பதியப்பட்டுச்சு. இதுதான் இந்த சம்பவத்தை பற்றின விசாரணைக்கு ஒரு முக்கிய ஆதாரமாகவும் இருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இந்திய அரசு இளைஞர்களுக்கு தீவிரவாதத்தோட ஆபத்தை உணர்த்துறதுக்காக இந்த நாளை அறிவிச்சாங்க. இந்த நாளில் பல கல்வி நிறுவனங்கள் தீவிரவாதத்துக்கு எதிரான உறுதிமொழி, அமைதி பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்தியாவோட பாதுகாப்பு சட்டங்களில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. விஐபிகளுக்கு கொடுக்கப்படுற பாதுகாப்பு நடைமுறைகளில் பல முறைகள் மாற்றப்பட்டது. எஸ்பிஜி போன்ற பாதுகாப்பு படைகளும் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. ஐக்கிய நாடு சபைகள் கூட இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தீவிரவாதத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த பல நாட்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலகட்டத்தில் தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போ உருவான கிளர்ச்சியாளர்கள் குழுவுக்கு எதிராக தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி அவர்களோட கொலை வழக்கில் பல ஆயிரக்கணக்கான புகைப்படங்களும் வீடியோக்களும் சாட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இந்தியாவோட மிகவும் சிக்கலான வழக்குகளில் ஒன்றா கருதப்படுது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திய மக்களுக்கு இந்த மாதிரி சூசைட் பாம்பிங் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் முறை இருக்கிறத பற்றியே பெருசாக தெரியாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் முறையை பற்றியும் இதில் இருக்க ஒரு அபாயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதல்களோட முக்கிய நோக்கமே வெறும் உயிர் சேதம் மட்டும் இல்லை, மக்களை பயப்பட வச்சு அதன் மூலமாக அவங்கள ஒரு பதட்டத்திலே வச்சுக்கிறது தான். இளைஞர்கள் இந்த மாதிரி தீவிரவாதத்தில் ஈடுபடுறதுக்கான முக்கிய காரணங்களாக இருக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாதது, சமூகத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, மன அழுத்தம், இந்த மாதிரி பல காரணங்களை சுட்டிக்காட்டியே தான் அவங்கள மூளை செலவை செய்யப்பட்டு தீவிரவாத இயக்கத்துக்குள்ளேயும் தீவிரவாத தாக்குதலையும் ஈடுபட வைக்கிறாங்க. இந்த நாள் வெறும் ஒரு நினைவு நாள் மட்டும் கிடையாது, இது வன்முறைக்கு எதிரான ஒரு நாள். இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு நினைவூற்ற ஒரு நாள். அன்பு, மனிதநேயம், இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறை என்னைக்குமே ஒரு தீர்வாகாது. வன்முறை மேலும் வன்முறை தான் வளர்க்குமே தவிர அது ஒரு தீர்வை அமைதியை கொண்டு வராது. ஆகையால் வன்முறை தவிர்ப்போம். மேலும் அடுத்த பதிவில் நாளை நாளுக்கான சிறப்பு தகவல்கள் என்னன்னு பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.